إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. கண்ணியத்திற்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் குர்பானியின் முக்கியத்துவம் என்ன மற்றும் குர்பானுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இந்த விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களாக இருந்தால் இது ஒரு நினைவூட்டல் அல்லது தெரியாதவர்களுக்கு புதிய தகவல்களாக இருக்கும். அன்பானவர்களே, குர்பானி என்பது அல்லாஹுடைய பார்வையில் இந்த ஷரியத்தில் மிக மகத்தான ஒரு இபாதத்தாகும், மிக மகத்தான ஒரு வணக்கமாகும். குர்பானி என்கிற வணக்கம் அல்லாஹுடைய பார்வையில் எவ்வளவு மகத்தானது என்பதை புரிந்து கொள்வதற்கு கௌசர் சூராவை நாம் படித்து அந்த கௌசர் சூரா இறங்கிய காலம் எது என்பதை நாம் பார்த்தால் போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கௌசரில் சொல்கிறான், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே நாம் உங்களுக்கு கௌசர் என்கிற அந்த நீர் தடாகத்தை கொடுத்திருக்கிறோம். கியாமத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக கௌசர் என்கிற நீர் தடாகத்தை வழங்குவான். அதில் ரசூலுடைய உம்மத் மக்கள் மாத்திரம்தான் நீர் அருந்துவார்கள். இது ரசூலுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் தரக்கூடிய ஒரு நியமத். அல்லது கௌசர் என்பதற்கு நிறைய நன்மைகள், இம்மையிலும் மறுமையிலும் நபியே நாம் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து 2வது வசனத்தில் சொல்கிறான், நாம் உங்களுக்கு கௌசர் நீர் தடாகத்தை வழங்கி இருக்கிறோம் அல்லது அளப்பரிய நன்மைகளை கொடுத்திருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நபிகள் நாயகம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஆகவே நீங்கள் உமது இறைவனுக்காக தொழுங்கள் மற்றும் நஹர் செய்யுங்கள், குர்பானி கொடுங்கள். நஹர் என்று சொன்னால் பொதுவாக ஒட்டகத்தை ஒரு ஈட்டியை கொண்டு, கூர்மையான ஒரு பொருளை கொண்டு என்ன செய்வார்கள், கழுத்தின் கீழ்ப்பகுதியிலே குத்துவார்கள். அங்கிருந்து இரத்தம் வெளியேறிய பிறகு அந்த ஒட்டகம் கீழே அமர்ந்த பிறகு அது விழுந்த பிறகு அதை அறுப்பார்கள். ஆகவே இந்த செயல் தான் நஹர் எனப்படும். ஆனால் பொதுவாக சொல்லப்பட்டால் அறுத்து பலியிடுறது, குர்பானி கொடுப்பது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள், கௌசர் நீர் தடாகத்தை அல்லது அளப்பரிய நன்மைகளை ரசூலுக்கு கொடுத்ததாக சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுங்கள் மற்றும் குர்பானி கொடுங்கள். இது எந்த காலத்தில் இறங்கிய சூரா என்று சொன்னால், மக்கத்து வாழ்க்கையிலே ஹிஜ்ரத்துக்கு முன்பாக இறங்கிய சூரா. இது மக்கி சூரா, மக்கி அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் பிறந்து சிறு வயதிலேயே இறந்து போன பிறகு மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வார்த்தைகளால் நோவினை செய்யும் விதத்திலே, விமர்சனம் செய்யும் விதத்திலே ரசூலை பார்த்து சொன்னார்கள், ரசூலுடைய சந்ததி அருந்து விட்டது, முகமதுடைய சந்ததி இப்போது தொடராது, பிறந்த ஆண் குழந்தைகள் இறந்து விட்டார்கள், ஆகவே முகமதுடைய சந்ததி தொடராது, சந்ததி இல்லாதவர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசினார்கள். அதற்கு அல்லாஹ் இந்த வசனத்தை, இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்து, இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், நபியே உங்களுடைய எதிரிதான் சந்ததி இல்லாதவன், சந்ததி இருந்தும் அந்த அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்களை யாரும் நல்ல விதத்தில் நினைவு கூற மாட்டார்கள்.
அந்த அபூஜஹல் அபூலஹபுடைய சந்ததியில் வந்தவர்கள் கூட பிற்காலத்தில் முஸ்லீமாக மாறி இருப்பார்கள். இப்போது தன்னுடைய அந்த மூதாதைகளை நேசிப்பதற்கு பதிலாக ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி வெறுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். நிச்சயமாக அந்த அபூஜஹல் அபூலஹபுடைய சந்ததியில் வந்த பிற்காலத்தில் வந்த முஸ்லிம்கள். ஆகவே அவர்கள் தான் சந்ததி இல்லாதவர்கள். அவர்களை குறித்து பேசுபவர்கள் யாரும் கிடையாது. பேசினாலும் நன்மையான விதத்தில் பேசுபவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒவ்வொரு நொடியும் அவருடைய பெயரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று துஆ சொல்லக்கூடிய, ஒவ்வொரு அதானிலும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்கள் கியாமத்து வரை இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே நபியே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததி இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் என்னென்ன நியமத்துகளை கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். ஆகவே இது மக்கத்து வாழ்க்கையில் இறங்கிய சூரா. நமக்கு தெரியும், தொழுகையுடைய விலாவரியான சட்டத்திட்டங்கள், குறிப்பாக ஜமாத் தொழுகையுடைய சட்டங்கள், நோன்புடைய சட்டங்கள், ஜகாத்துடைய சட்டங்கள், நிகா தலாஹுடைய சட்டங்கள், வியாபாரம் தொடர்பான சட்டங்கள், ஏனைய ஹராம் ஹலால் தொடர்பான ஏகப்பட்ட சட்டங்கள் மதீனா வந்த பிறகுதான் இறக்கி அருள பெற்றன. ஆனால் குர்பானியை குறித்து பாருங்கள், அல்லாஹ் மக்கத்து வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறான், அல்லாஹ்வுக்காக தொழுங்கள் மற்றும் குர்பானி கொடுங்கள். இது ஈதுல் அத்ஹா என்கிற பக்ரீது நேரத்திலே குர்பானி கொடுங்கள் என்கிற சட்டம் கிடையாது. ஆனால் பொதுவாக குர்பானி கொடுங்கள் என்பதை அல்லாஹ் மக்கத்து வாழ்க்கையிலேயே வைத்து ரசூலுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் குர்பானி எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம். குறிப்பாக அன்பானவர்களே, மக்கத்து வாழ்க்கையில் கொள்கை தொடர்பான விஷயங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு குர்ஆனுடைய மக்கி அத்தியாயங்களாக வழங்கினான். அஹ்லாக் தொடர்பான விஷயங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொடுத்தான். அந்த கொள்கை தொடர்பான விஷயங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த குர்பானியையும் அந்த மக்கா வாழ்க்கையில் இறங்கிய சூறாவில் சொல்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? இந்த குர்பானிக்கும் ஏகத்துவ கொள்கைக்கும் ஒரு வலுவான தொடர்பு இருக்கிறது. காரணம், அந்த அறியாமை காலம், ஜாஹிலியத் காலத்தில் இருந்து இந்த காலம் வரை கூட நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமாக அத்தனை பேரும் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த குர்பானி, பலி தருவது. கைருல்லாவுக்காக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அந்த காலத்திலும் சிலைகளுக்காக குர்பானி தருவார்கள். இந்த காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன, முஸ்லீம்களிலும் பல பேர் இறந்தவர்களுக்காக தர்காவுக்காக எல்லாம் நினைச்சுவார்கள், குர்பானி கொடுப்பார்கள். ஆகவே இந்த குர்பானி என்பது ஷிர்க் செய்யக்கூடியவர்களும் கடைபிடித்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம். ஆகவே அந்த வணக்கம் இருந்தாலும் சரி, மற்ற வணக்கங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக தான் உமது இறைவனுக்காக மட்டுமே தொழுங்கள், உமது இறைவனுக்காக மட்டுமே குர்பானி கொடுங்கள். இந்த முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் தொழுவது போல் நிற்பதோ அல்லது ருக்கு செய்வதோ சுஜூத் செய்வதோ இப்படிப்பட்ட ஷிர்கான காரியங்களை செய்யாதீர்கள். எப்படி இந்த முஷ்ரிக்கீன்கள் கைருல்லாவுக்காக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக குர்பானி தருகிறார்களோ அதுபோல் நீங்கள் ஷிர்க் செய்யாதீர்கள். மாறாக தொழுகை, குர்பானி, எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யுங்கள் என்று அந்த தௌஹீதை வலியுறுத்தும் விதமாக தான் அல்லாஹ் இந்த சூறாவிலே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று சொல்கிறான். இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு அத்தியாயத்திலும் சொல்கிறான். அந்த வசனத்தையும் குர்பானி கொடுக்கும் பொழுதெல்லாம் ஓதுவார்கள். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் என்பதை சொல்லிவிடுங்கள். இந்த வசனமும் எதை உணர்த்துகிறது? நான் கைருல்லா, அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் ருக்கு செய்ய மாட்டேன், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நான் சிரம்பணிய மாட்டேன். என்னுடைய தொழுகை, அந்த தொழுகையில் ஹியாமும் உண்டு, ருக்குவும் உண்டு, சுஜூதும் உண்டு, எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். அதே போல்தான் கைருல்லாவுக்காக, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நான் குர்பானியும் தரமாட்டேன். என்னுடைய குர்பானியும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. சொல்ல போனால் என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆகவே அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த குர்பானியுடைய வணக்கம் இருக்கிறது. அன்பானவர்களே, இத்தகைய குர்பானி என்கிற இபாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையிலும் செய்திருப்பார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் குறிப்பாக மதீனா வந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈதுல் அத்ஹாவை ஒட்டி குர்பானியை வலியுறுத்தினான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையில் ஒரு வருடமும் குர்பானியை விட்டதில்லை. ஒரு வருடமும் ரசூல் அவர்கள் குர்பானியை விட்டதில்லை. ரசூலுடைய வீட்டில் 3 நாட்கள் என்னவோ தொடர்ந்து அடுப்பு எரியாது, அது ஒரு பக்கம். ஆனால் குர்பானியை ரசூல் அவர்கள் கொடுக்காமல் இருந்ததில்லை. வீட்டில் என்னதான் உணவு ரீதியாக, சாப்பிடுவது ரீதியாக சில வறுமை
உடைய நிலைகள் இருந்தாலும் குர்பானி ரசூல் அவர்கள் விடாமல் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இது குறைந்தது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான இபாதத். சில அறிஞர்கள் இதை வாஜிப் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? வசதி இருந்தால் குர்பானி செய்யாமல் இருக்கக்கூடாது. வாஜிபோ சுன்னத்தை முஅக்கதாவோ வசதி இருந்தால் நான் குர்பானி கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். ஆம், சில சமயம் ஏதோ வசதி இருந்தும் வேறு சில வேலைகள் இருக்க, சில செலவினங்கள் இருக்க, குர்பானியை ஏதோ சில வருடங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் தப்பு கிடையாது. குலஃபா ராஷிதீன் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி சில வருடங்கள் வசதி இருந்தும் அவர்கள் குர்பானி கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்று சில அறிவிப்புகளில் பார்க்கிறோம். ஆனால் இயன்றவரை வசதி இருக்கும் பொழுது குர்பானி தராமல் இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு சொன்னால், இப்னு தைமியா ரஹிமுல்லா என்கிற ஒரு மார்க்க அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், குர்பானி எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம் என்றால், ஈதுல் அத்ஹாவுடைய நேரம் நெருங்கும் பொழுது ஒருவருக்கு வசதி இல்லை, குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லை. அது ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு மாட்டில் ஒரு பங்குக்காக வேண்டி செலவு செய்வதாக இருக்கட்டும், காசு இல்லை. ஆனால் ஈது போன பிறகு சில நாட்களில் பணம் வந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் ஈதுல் அத்ஹாவுடைய நேரத்திலே கடனாவது வாங்கி குர்பானி தந்துவிட வேண்டும். ஈதுடைய நாள் போன பிறகு குர்பானி கொடுத்த பிறகு காசு வந்ததும் அந்த கடனை அடைத்து விட வேண்டும். ஆக கடன் வாங்கி குர்பானி கொடுக்க முடியும், அந்த கடனை சீக்கிரமாக அடைக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தால் கடன் வாங்கியாவது குர்பானி தர வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்லும் அளவிற்கு இந்த குர்பானி என்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, வசதி உள்ளவர்கள் எக்காரணத்திற்கொண்டும் குர்பானியை செய்யாமல் இருந்து விடக்கூடாது. குர்பானி தருவது, காசு பணத்தை வீணாக்குவது, அதுக்கு பதிலாக ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்றெல்லாம் சில பேர் பேசுவார்கள். இதெல்லாம் தவறான பேச்சுகள். இது குர்பானி என்கிற மகத்தான இபாதத்தை தரக்குறைவாக பேசக்கூடிய வார்த்தைகள். குர்பானி தருவதற்கு பதிலாக சதகா கொடுக்கலாமே, குர்பானி தருவது காசு பணத்தை வீணாக்குவது என்றெல்லாம் சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எல்லாமே இந்த இபாதத்தை கொச்சைப்படுத்தும் விதமான, தரக்குறைவாக பேசும் விதமான வார்த்தைகள். இதை நாம் தவிர்த்து கொண்டு இந்த இபாதத்துக்குள்ள முக்கியத்துவத்தை தர வேண்டும். அதே நேரத்தில் இந்த இபாதத்தில் காசு பணம் எல்லாம் ஒரு காசு கூட வீணாக சொல்ல போனால், அந்த கறியை நாமும் சாப்பிடுகிறோம், ஏழைகளுக்கும் தருகிறோம், ஒவ்வொரு காசு கூட பயன்படுத்தப்படுகிறது. மற்ற திருவிழாக்கள், மற்ற பண்டிகைகள் மாதிரியெல்லாம் கிடையாது. கோடிக்கணக்கான காசை மண்ணில் போடுவது, வீணாக்குவது போல் இதில் ஒவ்வொரு காசும் அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்தப்படுகிறது. குர்பானி தருபவர்களும் குர்பானி தராத மக்களும் ஏழைகளும் அந்த கறியை சாப்பிடுகிறார்கள், பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காசெல்லாம் வீணாக போகக்கூடிய இபாதத் எந்த ஒரு செயலையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்பானவர்களே, குர்பானி என்கிற அந்த வணக்கத்தை கடைபிடித்து செய்ய வேண்டும். குர்பானியுடைய சட்டத்திட்டங்கள் என்று சொல்வதாக இருந்தால், குர்பானிக்காக நாம் எந்த விலங்கை வாங்க வேண்டும், எந்த விலங்கை குர்பானியாக தர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பஹீமத்துல் அன்ஆம் என்று சொல்கிறான். கால்நடைகள், அதாவது ஒட்டகம், மாடு, ஆடு. ஆடில் வெள்ளாடு, செம்மறி ஆடு என்கிற 2 வகைகள். ஒட்டகம், மாடு, ஆடு என்கிற இந்த வகையை மாத்திரம்தான் குர்பானியாக தர முடியும். கோழி சாப்பிடுவது ஹலால் தான், ஆனால் கோழியை குர்பானியாக தர முடியாது. மற்ற நாட்களில் நீங்கள் என்ன செய்யலாம்? கோழியை சதகாவாக தரலாம். கோழியை அறுத்தோ அல்லது அப்படியே ஒரு ஏழைக்கு நீங்கள் சதகாவாக தரலாம். ஆனால் குர்பானியாக தருவதாக இருந்தால் ஈதுல் அத்ஹாவிலே அது ஒட்டகம், மாடு, ஆடு மாத்திரம்தான். சரி, இந்த விலங்குகளை குர்பானிக்காக நான் வாங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸ்பஹு இல்லா முஸின்னா. முஸின்னாவை மாத்திரம் குர்பானியில் அருங்கள். முஸின்னா என்று சொன்னால் பற்களை அடிப்படையாக வைத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த பற்களை பார்த்து அதுடைய வயதை சில மக்கள் நிச்சயிக்கிற சில அறிஞர்கள் வயதை நிர்ணயித்து சொல்லும் பொழுது, ஆடாக இருந்தால் குறைந்தது 1 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும், மாடாக இருந்தால் குறைந்தது 2 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும், ஒட்டகமாக இருந்தால் குறைந்தது 5 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இதுதான் என்னது? ஆடு, மாடு மற்றும் ஒட்டகத்தில் முஸின்னா எனப்படக்கூடிய விலங்கு. ஆடில் 1 வயது, மாட்டில் 2 வயது, ஒட்டகத்தில் 5 வயது பூர்த்தியாகி இருப்பது அவசியம். 3 வயது பூர்த்தியான ஒரு ஒட்டகத்தை குர்பானி தர முடியாது. 1 வயது 1.5 வயது பூர்த்தியான மாட்டை குர்பானி தர முடியாது. அதே போல்தான் 6 மாதம் 7 மாதம் பூர்த்தியான ஒரு ஆட்டை குர்பானி தர முடியாது. ஆம், செம்மறி ஆட்டில், வெள்ளாட்டில் அல்ல, செம்மறி ஆட்டில் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி தேடி பார்த்து 1 வயது பூர்த்தியான ஆடு கிடைக்கவில்லை என்று சொன்னால், பார்க்க நல்ல கொழுத்த
ஆடாக, செம்மறி ஆடு பார்க்க நல்ல கொழுத்தாடாக இருக்கிறது, ஆனால் வயது என்னவோ 7 மாதம் 8 மாதம் என்று சொன்னாலும் குர்பானி கொடுக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செம்மறி ஆட்டில் மாத்திரம் அந்த அனுமதி தந்திருக்கிறார். ஆகவே இது வயது தொடர்பான சட்டம். சரி, அடுத்ததாக குறிப்பிட்ட இந்த வயதில் உள்ள விலங்கை நாம் வாங்குவதாக இருந்தாலும் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்த சில குறைபாடுகள் அந்த விலங்கில் இருக்கக்கூடாது. சில குறைபாடுகளை ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த குறைபாடுகளோடு ஒரு விலங்கை நாம் வாங்கி குர்பானி கொடுத்தாலும் அந்த குர்பானி ஆகுமானதாக இருக்காது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த குறைபாடுகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்த 4 குறைபாடுகள். ஒன்று, பார்வை இல்லாத விலங்கு. பார்வை இல்லை, பார்வை இல்லாத விலங்காக இருந்தால் அது நடப்பதை பார்த்தே கண்டுபிடித்து விடலாம் இதுக்கு பார்வை இல்லை என்று. ஆகவே பார்வை இல்லாத ஆடு. இரண்டாவதாக, நொண்டி நொண்டி நடக்கும் ஆடு அல்லது கால் உடைந்த ஆடு அல்லது விலங்கு. அடுத்ததாக, பார்த்த உடனே தெளிவாக தெரியும் விதமான ஏதாவது வியாதி இருக்கும் விலங்கு. ஆடு, மாடு அல்லது ஒட்டகம் பார்த்தவுடன் ஏதோ வியாதி இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு வெளிப்படையான வியாதி உள்ள விலங்கு, இது கூடாது. அதே போல எலும்புகள் எல்லாம் தெரியும் அளவிற்கு மெலிஞ்சு போன விலங்கு. இந்த 4 குறைபாடுகள் இருக்க அதை நாம் வாங்கி குர்பானி கொடுத்தாலும் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் அல்லாஹ்வுக்காக குர்பானி தருகிறோம் என்று சொன்னால் நல்ல விலங்கை வாங்கி தர வேண்டும். ரசூல் அவர்கள் சுட்டி காண்பித்த இந்த குறைபாடுகள் குறைந்தது இல்லாத ஒரு நல்ல விலங்காக வாங்கிதான் குர்பானி தர வேண்டும். அல்லாஹ்வுக்காக தருகிறோம், சிறந்த விலங்கை தர வேண்டும். தனக்காக நாம் வாங்குவதாக இருந்தால் ஏதோ வீட்டில் திருமணத்துக்கு விருந்து வைக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு விருந்து, அதுக்கு விலங்கை வாங்கினால் இப்படிப்பட்ட குறைபாடுள்ள விலங்கை வாங்குவோமா? நல்ல விலங்கை பார்த்து வாங்குவோமா? இல்லையா? அப்படி இருக்க குர்பானி தரும் பொழுது தனக்காக நாம் எப்படி சிறந்ததை விரும்புகிறோமோ அதை விட சிறந்ததை சொல்ல போனால் அல்லாஹ்வுக்காக குர்பானி தர வேண்டும். மக்கத்து காஃபிர்கள் நினைச்சுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வயஜஅலூன லில்லாஹி மா யக்ரஹூன், தனக்காக அவர்கள் வெறுக்கக்கூடியதை அல்லாஹ்வுக்காக ஆக்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தனக்காக அவர்கள் வெறுப்பார்கள் சில விலங்குகளை, ஆனால் அந்த விலங்கு நினைச்சுவார்கள் சரி அல்லாஹ்வுக்கு தானே குர்பானியில் அதை கொடுத்து விடலாம். தனக்காக வெறுக்கக்கூடியதை அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஆக்குகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஷ்ரிக்கீன்களை குறித்து சொல்கிறான். அப்படி நாம் செய்யக்கூடாது. நாம் தனக்காக எதை விரும்புவோமோ அதை விட சிறந்ததை அல்லாஹ்வுக்காக நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஆகவே இந்த குறைபாடுகள் இருக்கக்கூடாது. ஆம், இந்த குறைபாடுகள் போக வேறு ஏதோ குறை, ஏதோ அடிபட்டு காயம், பார்த்த உடனே காயம் தெரிகிறது, அல்லது காது லேசாக அருந்து இருக்கிறது, அல்லது கொம்பு உடைந்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த குறைபாடுகளையும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆனால் இந்த குறைபாடுகளோடு குர்பானி கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். சில சமயம் நாம் நல்ல விலங்கை பார்த்து வாங்குவோம், ஆனால் வாங்கி குர்பானி கொடுக்கும் அந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதோ அந்த விலங்கு கீழே விழுந்து விடும், ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் ஆகிவிடும். உதாரணத்திற்கு ஏதோ காயம் ஏற்பட்டு விடும், கால் உடைந்து விட்டது, இப்படி ஏதாவது வாங்கிய பிறகு ஏதாவது நடந்து விட்டால் அது நம்முடைய பொறுப்பல்ல. அல்லாஹ்வுக்காக வாங்கியாச்சு, அதே குறைபாடோடு நாம் குர்பானி தரலாம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கும் பொழுது நாம் பார்த்து தான் வாங்கினோம், அடுத்துதான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏதோ குறைபாடு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, அப்படியே குர்பானி தரலாம். குர்பானி பொறுத்தவரையில் ஆடாக இருந்தால் ஒரு ஆடு ஒரு ஃபேமிலிக்கு போதுமானது. ஃபேமிலி என்று சொன்னால் என்ன? ஒரு அடுப்பில் சமைத்து எத்தனை பேர் சாப்பிடுகிறார்களோ அத்தனை பேரும் ஒரு ஃபேமிலி. ஒரு வீட்டில் தந்தை இருக்கிறார், அந்த தந்தைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளும் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறார்கள், ஒரே அடுப்பு தான் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேருக்கும் சேர்த்து அந்த குடும்ப தலைவர் தந்தை ஒரு ஆடு அறுத்தால் போதுமானது இன்ஷா அல்லாஹ். எப்போது தனித்தனியாக ஒரு ஃபேமிலியாக மக்கள் இருப்பார்களோ அப்போதுதான் அந்தந்த ஃபேமிலிக்கு ஒரு குர்பானி என்கிற கணக்கு வரும். ஆகவே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குர்பானி போதுமானது. யாராவது வசதி இருக்க 2 குர்பானி 4 குர்பானி என்று கொடுத்தால் தப்பில்லை, ஆனால் அதை ஒரு தற்பெருமைக்கு ஒரு வழியாக ஆக்கி கொள்ளக்கூடாது. ஒரு குர்பானியும் போதுமானது. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் குர்பானி தொடர்பாக கேட்கப்பட்டது. அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுடைய காலத்தில் ஒரு ஆடு ஒரு குடும்பம் சார்பாக நாங்கள் தருவோம், அதுவே போதுமானதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே ஒரு ஆடு போதுமானது. விரும்பினால் வசதி இருந்தால் 2-3 ஆடு கூட தரலாம், தப்பில்லை. ஆனால் அதை ஒரு தற்பெருமைக்கு ஒரு வழியாகவோ முகஸ்துதிக்கு ஒரு காரணமாகவோ ஆக்கி கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் மாட்டில் ஒரு மாடு தனி ஒரு குர்பானியாக கொடுக்க விரும்பினால் அதற்கும் அனுமதி உண்டு. அல்லது மாட்டில் 7 நபர்களும் என்ன செய்யலாம்? பங்கு சேர்த்து கொள்ளலாம். அந்த 7 பங்கு என்பது என்ன கிடையாது, தனி ஒரு நபர் என்பது கிடையாது, 7 நபர்கள் கிடையாது. மாறாக அதுவும் என்னது, ஆடு மாதிரி 7 ஃபேமிலி.
அதாவது மாட்டின் ஒரு பங்கு அல்லது ஒட்டகத்தின் ஒரு பங்கு, 1/7 என்பது ஒரு ஆட்டுக்கு சமம். சிறப்பில் சொல்லவில்லை, சட்ட ரீதியாக. எப்படி ஒரு ஆடு வாங்கி அறுத்தால் அது ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானியாக அது அமையுமோ, அதே போல்தான் மாட்டின் ஒரு பங்கும் ஒரு ஃபேமிலி சார்பாக ஒரு குர்பானியாக அது அமையும். ஒரு தனிப்பட்ட நபருக்கான குர்பானி அப்படி கிடையாது. தனிப்பட்ட நபரும் என்ன செய்யலாம், ஒரு பங்கை வாங்கலாம், அல்லது தன்னுடைய ஃபேமிலி சார்பாக கூட அந்த ஒரு பங்கை அவர் வாங்கலாம். ஆகவே ஒரு ஆட்டு எப்படி ஒரு ஃபேமிலிக்கு போதுமானதோ, அதே போல்தான் மாட்டின் ஒரு பங்கு அல்லது ஒட்டகத்தின் ஒரு பங்கும் ஒரு குடும்பத்திற்கு போதுமான ஒரு குர்பானியாக அமையும். சரி, குர்பானியுடைய நேரம் என்ன என்று சொன்னால், பெருநாள் தொழுகை நிறைவேற்றிய பிறகு. யாராவது அவசரப்பட்டு பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே, பக்ரீத் தினம் அன்று தொழுகைக்கு முன்பாகவே குர்பானி தந்து விட்டால் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. நார்மலாக மற்ற நாட்கள் எப்படி ஒரு விலங்கை அறுத்து நாம் கறி சாப்பிடுகிறோமோ அப்படி அறுத்ததாக அது கருதப்படுமே ஒழிய அது உதுஹியாவாக, அது குர்பானியாக கருதப்படாது. குர்பானியாக அது கருதப்பட வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு பின்புதான் குர்பானி தர வேண்டும். ஆகவே குர்பானியுடைய நேரம் தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்து அந்த பக்ரீதுடைய நாள் அடுத்து பிறை 11, 12, 13 அசர் தொழுகைக்கு பிறகு மக்ரிப் வரை, சூரியன் மறையும் வரை இன்ஷா அல்லாஹ் அதோடைய நேரம் நீடிக்கும். இதுதான் சிறந்த கருத்து. இதற்கு தஃப்சீரிலே பல விளக்கங்கள் உண்டு. சொல்லப்போனால் நேரடியாக சில அறிவிப்புகளும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் அந்த 4 நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் குர்பானி தரலாம். இது குர்பானியுடைய நேரம். அடுத்து குர்பானி தரக்கூடிய சமயத்திலே அவசியம் மறக்காமல் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா தஅகுலு மிம்மா யுஸ்கரு இஸ்முல்லாஹி அலைஹி மிம்மா லம் யுஸ்கரு இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படாத அந்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள். ஏனெனில் ஃபஇன்னஹு லஃபிஸ்க், ஏனெனில் அது பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடுவது ஃபிஸ்க், பாவமான ஒரு செயல், அதாவது ஹராமான ஒரு செயல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். யாராவது மறந்து, வேண்டுமென்றே கிடையாது, மறந்து பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அறுத்து விட்டால், அடுத்து நாம் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட்டால் இன்ஷா அல்லாஹ் போதுமானது. ஆனால் வேண்டுமென்றே யாராவது அலட்சியமாக பிஸ்மில்லா சொல்வதே கிடையாது, அதை கடைபிடிப்பது கிடையாது, அந்த அலட்சியத்தின் காரணமாக பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்து விட்டால் அந்த பிராணியை சாப்பிடுவது ஹராம் என்பதுதான் பல அறிஞர்களுடைய கருத்தாகும். ஆகவே மறக்காமல் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாவோடு சேர்த்து யாராவது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்வதோடு யார் சார்பாக அந்த குர்பானி தரப்படுகிறதோ அதையும் என்ன செய்யலாம், சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி தரும் பொழுது இது என் சார்பாகவும் என்னுடைய குடும்பம் சார்பாகவும், அல்லாஹும்ம ஹதா மின் அஹ்லி ஹதா மின்னி வ மின் அஹ்லி பைத்தி என்று ரசூல் அவர்கள் சொன்னதாக சில ஹதீஸுகள் பார்க்கிறோம். ஆகவே இது என் சார்பாக, அல்லது பெயர் சொல்லி இன்னார் சார்பாக, இது என் குடும்பம் சார்பாக என்று சொல்லி என்ன செய்யலாம், அறுக்கலாம். ஆனால் சொல்வது கட்டாயம் கிடையாது. நியத் இருந்தால் போதுமானது, சொல்வதற்கும் அனுமதி உண்டு. ஆனால் பிஸ்மில்லா சொல்வது கட்டாயம், வாஜிபான விஷயம். அதேபோல் குர்பானி தரும் பொழுது அந்த குர்பானி உடைய விலங்கின் கால்கள் ஹிபலாவை முன்னோக்கியவாறு இருக்க அறுப்பது, இதெல்லாம் முஸ்தஹப்பான காரியங்கள், கடமை கிடையாது, நிபந்தனை கிடையாது. இப்படியெல்லாம் அறுப்பது சிறந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். சரி, குர்பானி தருவது பொறுத்தவரையில் பெண்கள் அறுக்கலாமா, குர்பானி தரலாமா என்று சொன்னால் பெண்களும் அறுப்பதற்கு அனுமதி உண்டு. மார்க்கத்தில் அதற்கு தடை எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு ஹதீஸிலே பெண்கள் அறுக்கக்கூடாது, பெண்கள் குர்பானி தரக்கூடாது, அதாவது அறுக்கக்கூடாது, தபஹ் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தால்தான் அது பெண்களுக்கு கூடாது என்று சொல்லலாம். ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் ஒரு சஹாபியுடைய அடிமை பெண் ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஓநாய் ஒன்று ஒரு ஆட்டை என்ன செய்து விட்டது, தாக்கி விட்டது. இரத்தமாக போகும் பொழுது விட்டால் அந்த ஆடு இறந்து விடும், ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக உடனே அதை அறுத்து விட்டால் அந்த கறியை நாமாவது சாப்பிடலாம் என்று கூர்மையான ஒரு கல்லை எடுத்து அந்த அடிமை பெண் நினைச்சுகிறாள், அந்த ஆட்டை அறுத்து விடுகிறாள். அடுத்து அந்த கறியை அந்த பெண்மணியும் சாப்பிடுகிறாள். அந்த பெண்மணியுடைய எஜமானாக இருந்த கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அநேகமாக அந்த சஹாபியும் சாப்பிடுகிறார்கள். ஆகவே பெண்கள் அறுத்து பலியிடுவதில் தப்பு எதுவும் கிடையாது, அனுமதி உண்டு, விரும்பினால் செய்யலாம், மற்றபடி அவசியம் கிடையாது. இது குர்பானி அறுப்பது தொடர்பான விஷயம். சரி, அறுத்த பிறகு சொல்லப்போனால் அறுக்கும் பொழுது வெளியேறக்கூடிய இரத்தம் அதையெல்லாம் மக்கள் நடமாடும் பாதையில் போகும்படியாக நாம் செய்து மக்களை சிரமப்படுத்தக்கூடாது. இந்த மார்க்கம் பாதையில் நோவினை தரும் பொருள் ஏதாவது இருந்தால், கல் முள்ளு போன்ற விஷயம் இருந்தால் அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் என்ன செய்யக்கூடாது, இல்லாத நோவினை தரும் பொருளை நாமே தூக்கி போடக்கூடாது பாதையில். ஆகவே மக்கள் நடமாடும் பாதையில் அந்த இரத்தம் போகும் விதமாகவோ அல்லது
அந்த விலங்குகளுடைய கழிவு எடுத்த பிறகு அதை நடமாடும் பாதையில் போட்டு விடுவதோ இப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. சுத்தம் சுகாதாரத்தை பேணி நடந்து இந்த குர்பானியுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். சரி, அடுத்த பிறகு அந்த கறி பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஹஜ் தொடர்பான சட்டங்களை குறித்து பேசும் பொழுது ஹஜ்ஜில் முயற்சிவார்கள் ஹாஜிகள் ஹதி என்கிற விலங்குகளை அறுத்து பலியிடுவார்கள். அது குர்பானி கிடையாது, அது ஒரு தனி விஷயம். ஆனால் பல சட்டங்களில் ஒரே சட்டமாக தான் அது பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த ஹதி என்கிற குர்பானியை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபகுலூ மின்ஹா வ அத்இமுல் கானிஅ வல் முஅ்தர், நீங்களும் சாப்பிடுங்கள், மிஸ்கீன்களுக்கும் அந்த கறி எடுத்து தாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே அன்பானவர்களே, குர்பானியுடைய கரியில் தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு பகுதி, அடுத்து ஒரு பகுதி உறவினர்களுக்கு அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு ஒரு பகுதி ஏழைகளுக்கு, அந்த ஏழைகள் என்று சொல்லும் பொழுது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி தாராளமாக தரலாம். குற்ற பரிகாரமாக நாம் 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும், 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறதே, அந்த குற்ற பரிகாரத்தில் தான் முஸ்லிம் மிஸ்கீனாக பார்த்து தர வேண்டும். அல்லது ஃபிதியா தருவோமே, நோன்புக்கான ஃபிதியா, அந்த உணவு தான் முஸ்லிம் மிஸ்கின்களாக பார்த்து தருவது அவசியம். அதுபோக பொதுவாக சதகாத்துகள் என்று வரும் பொழுது முஸ்லிமானவர்கள் முஸ்லிம் அல்லாத மிஸ்கின்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் தரலாம், தாராளமாக தர வேண்டும். சொல்ல போனால் அவர்களுக்கும் தெரிய வேண்டும் குர்பானி என்கிற இந்த வணக்கம் எப்படிப்பட்ட ஒரு வணக்கம் என்று. ஆகவே தனக்காக ஒரு பகுதி, உறவினர்களுக்காக ஒரு பகுதி, மிஸ்கின்களுக்காக ஒரு பகுதி என்று 3 பகுதியாக ஆக்குவது இது சிறந்தது. மற்றபடி இது கட்டாய கடமை கிடையாது. ஆனால் சில மக்கள் நினைக்கிறார்கள், குர்பானி கறி வாங்கினார், உதாரணத்துக்கு 30 கிலோ கறி வருகிறது என்று சொன்னால் கட்டாயம் 10 கிலோ கறி தனக்காக, 10 கிலோ கறி உறவினர்களுக்கு தருவதற்காக, 10 கிலோ கறி மிஸ்கீன்களுக்கு தருவதற்காக, இப்படி சரி சமமாக பிரிக்க வேண்டும், கட்டாயம் வாஜிப் என்பதாக நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை, வாஜிப் கிடையாது, இது நம்முடைய விருப்பம். நீங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம், எப்படி சரி சமமாக 3 பகுதியாக பிரிக்கலாம். இல்லையா, தனக்காக ஒரு 4இல் 1 பகுதி எடுத்துக்கொண்டு 4இல் 3 பகுதி மிஸ்கீன்களுக்கு தரலாம், அல்லது ஒட்டுமொத்தமாக மிஸ்கீன்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம், அல்லது ஒட்டுமொத்தமாக நம்முடைய குடும்பமே பல மெம்பர்ஸ் இருக்கிறார்கள், 15 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் மொத்த கறியை தனக்காக வைத்துக் கொள்ளலாம், தப்பே கிடையாது. இது நம்முடைய விருப்பம்தான். ஆம், சிறந்தது முஸ்தஹப் என்று சொன்னால் தனக்காக, உறவினர்களுக்காக, மிஸ்கின்களுக்காக என்று பங்கு பிரிப்பது நல்லது என்று சொல்லலாம். அதற்கான ஒரு வசனத்தை நாம் சொன்னோம். இது அன்பானவர்களே குர்பானி தொடர்பான சில முக்கியமான சட்டங்கள். இந்த குர்பானியுடைய சட்டங்களை கவனத்தில் கொண்டு ஷரியத் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நாம் நபி வழியை பின்பற்றியவர்களாக இந்த குர்பானியுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். வசதி உள்ளவர்கள், குர்பானி தரக்கூடிய வசதி இருந்தும் குர்பானி தராமல் இருந்துவிடக்கூடாது. இதுவரை நாம் நியத்து வைக்கவில்லை என்று சொன்னால் இனி கூட என்ன செய்யலாம், பிறை பார்ப்பதற்கு முன்பாக தான் நியத்து வைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. இப்போது கூட என்ன செய்யலாம், அல்லாஹ் வசதி கொடுத்திருக்கிறான், சரி கொடுக்காமல் இருக்க வேண்டாம், ஆடு கொடுக்கக்கூடிய சக்தி இல்லையா, சரி ஓகே மாட்டின் ஒரு பங்கையாவது வாங்கலாம் என்று குறைந்தது அந்த குர்பானியாவது நிறைவேற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். பல விஷயங்களை நாம் செய்கிறோம், பல பொருட்களை வாங்குகிறோம், பல செலவுகள் செய்கிறோம். ஆனால் குர்பானி என்று வரும் பொழுது மாத்திரம் இல்லை வேண்டாம், நம் மீது அது கடமையாக இருக்காது என்று சில பேர் சில காரணங்களை தேடிக்கொள்கிறார்கள். அப்படி செய்யாமல் குர்பானி தரக்கூடிய இந்த மகத்தான இபாதத்தில் தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மகத்தான இபாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன, ரசூல் அவர்கள் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, குர்பானி தொடர்பாக என்ன செய்ய வேண்டும், அந்த குர்பானி எப்படி கொடுக்க வேண்டும் என்று சில சட்டத்திட்டங்களை நாம் பார்த்தோம். குர்பானி கொடுக்கும் பொழுது தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் உண்டு. அதில் ஒன்று, ஏற்கனவே நாம் சொன்னது போல் குர்பானி கொடுப்பதை தற்பெருமைக்கு நாம் ஒரு வழியாக ஆக்கி கொள்ளக்கூடாது. முகஸ்துதி என்கிற சிந்தனைகள் அங்கு வரக்கூடாது. பெரிய ஒரு ஆட்டை வாங்கிவிட்டு அல்லது பெரிய 40,000 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு மாட்டை வாங்கி 50,000 ரூபாய் நான் வாங்கிய மாடு 1,00,000 ரூபாய் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. முகஸ்துதிக்கு அது வழிவகுக்கக்கூடாது. இஹ்லாஸோடு குர்பானி என்பது இபாதத், மகத்தான இபாதத். அது இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். முகஸ்துதி என்கிற ஃபித்னாவில் நாம் போய் நம்முடைய இபாதத்தை பாழாக்கி கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக, ஏற்கனவே நாம் சொன்னது போல்
குர்பானி கொடுக்கும் பொழுது சுத்தம் சுகாதாரம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்தால் யாரும் நோவினை செய்யப்படக்கூடாது, நடமாடும் மக்கள் அதனால் பாதிப்படையக்கூடாது. ஆகவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடமாடும் பாதையில் மக்கள் நடக்கக்கூடிய இடங்களெல்லாம் அந்த கழிவை எல்லாம் போடுவது, இரத்தத்தை போக விடுவது என்கிற விஷயங்களை எல்லாம் முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, குர்பானி தரும் பொழுது பரவலாக, இந்தியாவில் குறிப்பாக பரவலாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக குர்பானி என்று பல பேர் தருவார்கள். நபிகள் நாயகம் சார்பாக குர்பானி தருவது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் சார்பாக குர்பானி தந்ததாக ஒரு செய்தி உண்டு. அது பலவீனமான செய்தி, அது ஆதாரபூர்வமான ஹதீஸு கிடையாது. ஆகவே ரசூல் அவர்களுக்காக குர்பானி தருவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற சஹாபாவை விட நாம் என்ன செய்ய முடியாது, அதிகம் நேசிக்கவே முடியாது. ஆனால் அந்த சஹாபாவே என்ன செய்யவில்லை, ரசூல் அவர்கள் இறந்து போன பிறகு ரசூல் சார்பாக குர்பானி என்றெல்லாம் தந்ததே கிடையாது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக குர்பானி தருவது என்பது நபி வழி அல்ல, அது நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரு இபாதத் அல்ல. சொல்லப்போனால் எந்த குர்பானி, ஏன் குர்பானி என்ன, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா, திக்ர், திலாவத் என்று எந்த இபாதத்தை நாம் செய்தாலும் தானாக அந்த இபாதத்துடைய நன்மை நமக்கு என்ன கிடைக்குமோ அதே நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தானாக போய் சேர்ந்து விடும். நாம் நியத்து வைக்க கூட தேவையில்லை சொல்ல போனால். ஆகவே ரசூல் சார்பாக குர்பானி என்றெல்லாம் குர்பானி தருவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல சில பேர் இறந்தவர்கள் சார்பாக குர்பானி தருவார்கள். மையத்து சார்பாக, இறந்த அப்பா சார்பாக குர்பானி, இறந்த அம்மா சார்பாக குர்பானி என்று இறந்தவர்கள் சார்பாக குர்பானி தருவார்கள். இதற்கும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து தெளிவான ஆதாரம் ஏதும் கிடையாது. நேரடியான ஆதாரம் இல்லாமல் ஏதோ இன்டைரக்ட்லியான ஒரு ஆதாரத்தை ஏதாவது கொண்டு வர முடியுமோ ஒழிய நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்கள் சார்பாக குர்பானி கொடுத்தார்கள். உதாரணத்திற்கு ரசூலுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய வாழ்க்கையிலேயே வஃபாத்தானவர்கள். ரசூலுடைய சிறிய தந்தை ஹம்சா ஷஹீதாக்கப்பட்டவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா சார்பாக குர்பானி, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சார்பாக குர்பானி எல்லாம் கொடுத்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சஹாபாவும் இப்படி செய்ததாக தெளிவான ஆதாரம் கிடையாது. ஆம், சில உலமாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதுவும் தனி குர்பானி என்று தராமல் தன்னோடு உயிரோடு இருக்கக்கூடியவர்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உலமாக்கள் அப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். நேரடியான ஆதாரம் ஏதும் இல்லாத காரணத்தினால் மையத்து சார்பாக குர்பானி கொடுப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மையத் சார்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக சதகாத்துகள், குர்பானி என்று இல்லாமல் அதே காசை குர்பானி தரலாம் என்று நீங்கள் நியத்து வைத்த அதே காசை நேரடியாக ஒரு ஏழைக்கு சதகாவாக தந்து விடுங்கள். சதகா தருவதுதான் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. மையத்துகளுக்காக, அம்மாத்துக்காக குர்பானி தருவதெல்லாம் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமோ அல்லது நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு இபாதத்தோ கிடையாது. ஆகவே குர்பானி தர வேண்டிய முறைப்படி தர வேண்டும். குர்பானி தரும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பு மிக்க இந்த நாட்களில் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய, வலியுறுத்தப்பட்ட மற்ற வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பக்ரீதுடைய சமயத்தில் குர்பானி என்கிற இந்த மகத்தான இபாதத்தையும் கடைபிடிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.